அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் அகத்தியரின் சித்த ஞான பாடல்கள் மற்றும் அதனுடைய பொருள் ஆகியவற்றை பார்க்க இருக்கிறோம். அகத்திய மகரசி நமா என்றென்றோது அஷசித்துக்களை ஈவார் குளிகை ஈவார் அகத்தியரே காசாய வேடமிவார் அப்போது சித்தரெல்லாம் கை கொள்வார்கள். அகத்தியரை தென்னனிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையல்லை அரசே என்பர். அகத்தியர்தம் இயக்கியத்தில் பிறந்த யோகி 1008 அண்டமண்டமானையாச்சே. ஓம் ஸ்ரீம் கிம் ஸ்ரீ திருமூலநாத சித்த சுவாமிகள் போற்றி போற்றி. ஓம் அகத்தீசாய நமஹ. அகத்தியரின் முக்கியமான பாடல்களை ஒரு சில பாடல்களை மற்றும் நாம் அதனுடைய பொருளை பார்க்க இருக்கிறோம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்ற பாடல் அது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பது மனம் மிகவும் நேர்மையோடு தூய்மையோடு இருந்தால் மந்திர ஜபம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. மந்திரம் செம்மையாக அமையும் என்பது போல அருள்மிகு உணர்வு தன்னிச்சையாக இயலக்கூடியது. அடுத்தது மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, தியானம் அபயத்தை தானாகவே ஏற்படுத்துவது. இதனை சிந்திக்க செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, அடுத்தது மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். வாசி என்பது அளவிலா பேச்சே, ஆசை போன்றவற்றாகும். மனம் செம்மையாக இருந்தால் அவற்றை கட்டுப்படுத்த முயல்வதோ அவசியமில்லை. they seal into balance naturally அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது மனம் செம்மையானால் மந்திரம் செம்மையானே. மனம் தன்னகத்தர் மனதின் நிறைந்திருப்பதனால் அதை முறையாக வெகுளியாக மந்திரமோ உதவியோ தேவையில்லை. மந்திரம் தன்னிச்சையாகவே செம்மையாக போற்றிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலினுடைய கருத்துக்கள். அடுத்து மிக முக்கியமான பகுதி, சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம், சகல உயிர் ஜீவனுக்கும் அதுதான் ஆட்சி. புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள், பூதலத்தில் கோடியிலே ஒருவருண்டு. பக்தியினால் மனம் அடங்கி நிலையில் நிற்பார், பாரிலே மனத்தை விடா பரமஞானி. சுத்தியே அலைவதில்லை சூச்சம் சூச்சம், சுழியிலே நிலை அறிந்தால் மூச்சம் தானே. இந்த பாடல்ல சத்தியமே பராபரமே ஒன்றே தெய்வம், உலகத்துல ஒரே தெய்வம் தான், அந்த தெய்வத்தை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் கணியன் பூங்குன்றனாரு கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்ன. மேலும் ஒவ்வொரு மனிதருக்கு உள்ள இருக்கக்கூடிய அசையாத நிலை பெற்ற இந்த சிவமும் அசைந்து இயக்க வேலை செய்யக்கூடிய சக்தியும் சேர்ந்து சிவசக்தி தான் ஒரே தெய்வம், அதுதான் ஆன்மா, அந்தராத்மா அப்படின்னு சொல்றாங்க. அகம் பிரம்மம் அப்படின்றதும் அதுதான். இதுல நாமும் ஒவ்வொருத்தரும் கடவுள் தான் அப்படின்றது தான் இந்த முக்கியமான விஷயம் சொல்லுது. சகல உயிர் ஜீவனுக்கும் அதுதான் ஆட்சி அப்படின்னு சொன்னா, எல்லா ஜீவனுக்குள்ளேயும் உயிர் இருக்கிறதுனால இந்த சிவம் என்பது ஜீவம் அப்படின்ற உயிர் தன்மையோட தான் இருக்குது அப்படின்றது தான் விளக்குது. இதை புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள். இதனுடைய சரியான பொருளை அறிந்து அதை தெரிந்து கொண்டவர்கள் புண்ணியவான்கள், பிறந்த பயனை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பூதலத்தில் கோடியில் ஒருவன். பூதலம் அப்படின்னு சொன்னா உலகம், உலகத்துல 1 கோடி பேருக்கு ஒருத்தர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பக்தியினால் மனம் அடங்கி நிலையில் நிற்பார் அப்படின்னு சொன்னா, அவங்க பக்தி பரவசத்துல இறைவனுடைய அந்த அந்தராத்மாவுக்கு உள்ள போயிடுவாங்க.
நிலையா இருப்பாங்க. பாலிலே மனத்தை விடா பரமஞானி. இவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய இன்ப துன்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவுக்குள்ள விழமாட்டாங்க. இதுல வந்து நம்மளுடைய உடல் சுகமான தொடு உணர்வு, கண், காது, வாய் போன்ற புலனுறுப்புகளுக்குள்ள போக மாட்டாங்க. சுவை உணர்வை அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம். நீ எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு மலையில குகையில போய் உட்காந்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி தேடி பார்த்தா கூட கிடைக்காது. ஏன்னா அது உள்ளதான் இருக்குது. அது என்னிலே இருந்ததொன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்ததொன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்ததொன்றை யாவர் காண வல்லீரோ, என்னிலே இருந்துணர்ந்து யான் உணர்ந்து கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்புருஷர்கள் சொன்ன மாதிரி நமக்குள்ளேயே அந்த ஜீவன் உள்ள தெய்வமா இருக்கு அப்படின்றது. அடுத்தது சுழியிலே நிலை அறிந்தால் மோட்சம் தானே. சுழி என்பது நெற்றிக்கண்ணை தான். லலாடா பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க, மூன்றாம் கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள உன்னுடைய ஞானத்தை வச்சோம்னா மோட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இன்னும் அடுத்த முக்கியமான பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியரது மோட்சமது பெறுவதற்கு சூட்சம் சொன்னேன், மோசமுடன் பொய் களவு கொலை செய்யாதே, காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளி போடு, காசியினில் புண்ணியத்தை கருதி கொள்ளு, பாய்ச்சலது பாயாதே பால் போகாதே, பலவேத சாத்திரமும் பாரு பாரு, ஏச்சலில்லாதார் அவர் பிழைக்க செய்த மார்க்கம், என் மக்கள் எண்ணி எண்ணி பாரீர் நீரே அப்படின்ட்டு முடிக்கிறாங்க. மோட்சம் பெறுவதற்கு சூட்சம் அப்படின்னு சொல்ற ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய ஒழுக்கங்களுக்குள்ள நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்றது அது முக்கியமானது. அந்த என்னென்ன தப்பு செய்யக்கூடாது அப்படின்றது இங்க சொல்றாங்க. மோசமுடன் யாரையும் மோசம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது அப்படின்றாங்க. இது அஷ்டகர்மத்தில் இயமத்தில் வர்றது. அகிம்சா, சத்தியம்ஸ்தேயா, பிரம்மச்சாரியா, பரித்ராக யாமி அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, அது வருது. ஏமத்தில் வரக்கூடியது தான் அவர் சொல்றாரு. மோசம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. அப்புறம் அடுத்தது காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளி போடு. காய்ச்சல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் மேல நம்ம கோபப்படும் பொழுது நம்முடைய உடம்புலையும் ஒரு சில மாற்றங்கள் நிகழுது. அது என்ன ஆகும்னா வெப்பமடையும், உடம்பு வெப்பமடையும். அது காய்ச்சல் வந்த மாதிரி தோணும் அந்த மாதிரி. அதனால காய்ச்சல் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடிய கோபத்தை தள்ளி போடு, காசியினின் புண்ணியத்தை கருதி கொள்ளு அப்படின்னு சொன்னா, காசினி அப்படின்னு சொன்னா ஒரு ஜீவ மருந்து. அது வந்து மூலிகை, அது காசினி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லா வியாதியிலும் குணப்படுத்தக்கூடியது. இந்த காசினி மாதிரி இருக்கக்கூடிய இந்த யோக நிலையை நீ புண்ணியமா நினைச்சுக்கிட்டு அதிலே இரு அப்படின்னு அர்த்தம். பாய்ச்சலது பாயாதே பால் போகாதே அப்படின்னு சொன்னா, பாய்ச்சல் அப்படின்னு சொன்னா நாம் வந்து உலகத்தினுடைய ஆசைகளுக்கு தான் இது சொல்லுது. உலகத்துல மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மூன்றையுமே இது சொல்லுது, ஆசையை தான் சொல்லுது. இதுல வந்து நீ பாய்ச்சல் அப்படின்றது நீ இதை வந்து விரும்பி போய் நாடாத, அப்படி நாடணும்னா பால் போயிடுவ அப்படின்னு சொல்றதான். பாய்ச்சலது பாயாதே பால் போகாதே, பலவேத சாத்திரமும் பாரு பாரு. வேதங்கள் வந்து 4 வேதங்கள், இன்னும் நம்முடைய முன்னோர்கள் யோகிகள் ஞானிகள் சொன்ன வேதங்கள் நிறைய நல்ல வழிகாட்டுதலுக்கா இருக்கு, அதெல்லாம் போய் பாரு அப்படின்றாங்க. ஏச்சல் இல்லாதார் பிழைக்க இவர் பிழைக்க செய்த மார்க்கம். இந்த மாதிரி யாருமே சித்த புருஷர்கள் நல்லது அப்படின்னு சொன்னதுக்குள்ள போ, தீயது அப்படின்னு சொல்றதுக்குள்ள போகாத அப்படின்றாங்க. என் மக்கள் எண்ணி எண்ணி பாரீர் நீரே. ஏன்னா அகத்திய மகரிஷி எல்லாத்தையுமே தன்னுடைய குழந்தைகளாக தான் அவனை பார்க்குறாங்க. அதனாலதான் என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ வந்து யோசனை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை முடிக்கிறாங்க. அடுத்த பாடல், பாரப்பா நாள் வேதம் நாடும் பாரு, பற்றாசை வைப்பவர்க்கோ வினையோ கோடி, வீரப்பா ஒன்றொன்றுக்கு ஒன்றை மாறி, வீணிலே அவர் பிழைக்க செய்த மார்க்கம், தேரப்பா தெரு தெருவே புலம்புவார்கள், தெய்வ நிலை ஒருவருமே காணா காணா,
ஆரப்பா நிலை நிற்க போராரையோ ஆச்சரியம் கோடியிலே ஒருவன் தானே. இந்த பாடல்ல இந்த 4 வேதத்தை ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வணம் இந்த வேதத்துக்குள்ள போய் பாரு. இந்த 4 வேதமும் உன்னுடைய எல்லா நன்மைக்குரிய விஷயங்களும் சொல்லிடும். அதை பட்டாசை வைப்பதற்கோ வினையோ கோடி அப்படின்னா, நீ பற்றையும் ஆசையையும் வச்சுட்டா அதில் கோடிக்கணக்கான வினைகள் கர்மாக்களாக சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வீரப்பா ஒன்றொன்றுக்கும் ஒன்றை மாறி வீணிலே அவர் பிழைக்க செய்த மார்க்கம். இவங்க மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நீதிகள் எல்லாம் அவரவர்களுடைய பிழைப்புக்காக ஏற்படுத்தி கொண்டது தான் இந்த மார்க்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியில சொல்றாங்க. தேரப்பா தெரு தெருவே புலம்புவார்கள். எல்லாமே ஊரு உலகம் எல்லாம் தேடி பார்ப்பாங்க கடவுளை. தெய்வநிலை யாரும் பார்க்க மாட்டாங்க. தெய்வநிலை ஒருவரும் காணார் காண. ஆரப்பா நிலை நிற்க போராரையோ ஆச்சரியம் கோடியில் ஒருவன் தானே. இதை கடைசியில தேடி கண்டுபிடிச்ச நபர்கள்ல ஒரே ஒருத்தன், கோடியில ஒருத்தன் தான் இந்த முக்கியமான ரகசியங்களை கண்டுபிடிக்கிறான். கடவுளினுடைய முக்கியமான ரகசியங்களை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறாங்க. அடுத்த முக்கியமான பாடல், தானென்றே தானே தான் ஒன்றே தெய்வம் தகப்பனும் தாயும் அங்கே புணரும் போதே நான் என்று கருப்பிடித்து கொண்டு வந்த நாதனை நீ என்னாலும் வணங்கி நில்லு. ஓனின்ற திருடனுக்கு தெரியும் அப்பா கோடான கோடியிலே ஒருவனுண்டு. ஏனென்றே மனத்தாலே அறிய வேணும் என் மக்கள் நிலை நிற்க மோட்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. தான் என்ற தான் தான் ஒன்றே தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டை வச்சுக்கிட்டு நம்ம தேடினோம்னா அந்த தான் அப்படின்ற தெய்வம் கிடைக்காத போகுது. நான் எனது என்பதின்றி எவ்வகை பொருளும் விட்டான் தான் என சரிகிறான் பார் அவனையே அடையும் சாத்தினாங்க பகவத்கீதையில. நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய ஒரு நான் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய அறிவு இதை வச்சு தேடும் பொழுது தான் என்ற இறைவன் காணாம போயிடுறாரு. அதனால தான் என்ற இறைவன் ஒன்றே தெய்வம் அப்படின்னு பார்க்கணும். தகப்பனும் தாயும் அங்கே புணரும் போது அப்படின்னு சொன்னா, நான் என்று கருப்பிடித்து கொண்டு வந்த நாதனி என்னாலும் வணங்கினில்லை அப்படின்னு சொன்னா, தாய் தந்தையர் பெற்ற தாய் தந்தையரும் சிவனும் பார்வதியும் தாய் தந்தர். அவர்கள் ஞானம் கொடுத்தவங்க, இவங்க உடல் கொடுத்தவங்க. இவர்களை நான் என்று கருப்பிடித்து கொண்டு வந்த நாதனை என்னாலும் அகம் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள இருக்கிற கடவுளை நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோன் என்ற திருடனுடன் தெரியும் அப்பா. கோன் அப்படின்னு சொன்னா அதுதான் தெய்வம். தெய்வங்களுக்கு திருடன் அப்படின்னு சொல்றாங்க. தெய்வங்களை ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. கோனின்ற திருடனுக்கும் தெரியும் அப்பா கோடான கோடியிலே ஒருவன் உண்டு. யாரோ ஒருத்தன் தான் ஞானம் அடைய போறான் அப்படின்றது. கோன் அப்படின்னு சொன்னா மன்னர்னு சொல்லலாம், அல்லது தெய்வம்னு சொல்லலாம், அல்லது தலைவன் சொல்லலாம். இந்த இடத்துல தெய்வத்தை தான் குறிக்குது. ஏனென்றே மனத்தாலே அறிய வேணும் என் மக்கள் நிலை நீக்க மோட்சம் தானே. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி நீங்க போய் பார்த்தீங்கன்னா, மோட்சம் என்பது உறுதி, மறுபடியும் பிறவா ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியனுடைய பாடல்கள்ல முக்கியமான பாடல்கள் இவைகள். இது இந்த மோட்சத்துக்குரிய வகைகள் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி முக்கியமான பாடல்கள் இவைகள். இந்த பாடல்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.